ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முட்டை கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு. இப்போ அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இங்கிட்டு முட்டை வெந்துட்டுருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா ஆறட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய்ச்சல் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பூவு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த குழம்பு கிரேவி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நம்ம மசாலா எந்த மசாலா ஐட்டமே சேர்க்கலை. வயிற்று புண்ணு நல்லா ஆற்றுது. குழந்த பிறந்தவங்களுக்குலாம் வயிறு புண்ணு ஈஸியாக ஆறுந்தது அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா. எடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க குழம்பு. கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை 4 முட்டை. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம். சுற்றி உடச்சி ஊற்றணுமுங்க, நடுவில் உடச்சி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ஸ்லிம்மில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். கரண்டி விட்டுறக்கூடாது. கரண்டி விட்டோம்னா உடஞ்சிரும். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு முட்டை கூட நம்ம உடச்சி ஊற்றுனது உடையவே இல்லை. இடையில கரண்டி விட்டோம்னா உடஞ்சிரும். இப்போ மஞ்சள் சீரகம் அரைச்சி ஊற்றிய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.